الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من دعا إلى هدى فكان له من الأجر مثل أجور من تبعه لا ينقص ذلك من أجورهم شيئا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக குர்ஆன்ல சொல்றார். உண்மையிலே சொல்ல போனா நாங்க அல்லாஹ்வை வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்பது இல்லை. நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குறதுக்கு அவனால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதாகத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். மாற்றமாக நாங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், இது ஜும்மாக்கு வாரதா இருந்தாலும் சரி, அல்லது வேற வேற எங்கட 5 நேர தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இத போல சகல அமல்களும் அதால பலன் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லிட்டு சொல்றான், யாருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தும் அந்த ஹஜ்ஜ மறுக்கிறாங்களோ ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தார விட்டும் தேவையில்லாதவன். உங்களோட ஹஜ்ஜால பலன் எனக்கு இல்ல, உங்களோட ஹஜ்ஜால பலன் உங்களுக்கு தான். அல்லாஹ் முழு உலக மக்கள் சகல படைப்பினங்களை விட்டும் தேவையற்றவன். மேலான கண்ணியமான ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவருடைய வறுமை நீக்கப்படும். இந்த 2 விஷயம் ஹதீஸ்ல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ்ஜால 2 துனியா அடிப்படையிலும் பாக்கியம் கிடைக்குது, தீனுடைய அடிப்படையிலும் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. அவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுவது. ஒரு புள்ள தாயுடைய வயிற்றுல இருந்து இப்பதான் வெளியாகுதுன்னா அந்த பிள்ளைகிட்ட எந்த பாவமும் இருக்காது, அந்த பிள்ளை எந்த பாவத்திலையும் ஈடுபட்டு இல்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜஅக யௌமி வலதத்து உம்மு. ஒரு புள்ள, ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்க கொல எப்படி அந்த பிள்ளை பாவமற்ற நிலைமையில வருவதோ, ஹஜ்ஜ முறையாக மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக், அப்படி சொன்னாங்க. யார் ஹஜ் செய்தாரோ சொல்லால செயலால எந்த தவறுகள் பாவங்களும் செய்யாம முறையாக யார் ஹஜ் செய்தாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி நன்மை, இந்த பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னமா யுன்ஃபியானி அல் ஃபக்ர வத்-துனூப். ஹஜ் உம்ராவை செய்யுங்க, இது உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கும், உங்களோட வறுமையும் நீக்கும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதால பெனிஃபிட் யாருக்குன்னா எங்களுக்கு தான். 5 நேரம் தொழுகிறோம், ஆபீஸ்ல இருந்து, கடையில இருந்து, பஜார்ல இருந்து, வேலை வெற்றி எல்லாம் முன்பின்னாக்கிட்டு ஓடி ஓடி வாரோம், வந்து முறையாக தொழுகிறோம்,
இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் எங்களுக்கு தான். தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் வச்சிருக்கிறான், மனசுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான், முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான், சிறப்புகள் நிறைய இருக்குது. தொழுகையை பத்தி சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோம்பு பிடிச்சோம், பசியில இருந்தோம், இரவையில எல்லாம் வணங்கினோம், இதால பிரயோஜனம் எங்களுக்கு தான். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலவு உங்களுக்கே தான். நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான். ஹதீஸுல் குதுஸில வந்திருக்கு, அல்லாஹ் சொல்றதாக நபி சொன்னாங்க, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் كانوا على اتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا. உங்கள முந்தி வந்தவங்க, பின்னால வரக்கூடியவங்க, இப்ப இருக்கிறவங்க, மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய தக்வாதாரி யாரோ அவரை போல எல்லாரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்றான், என்ற ஆட்சியில, என்ற அந்தஸ்துல, என்ற கண்ணியத்துல எதுவுமே கூட போறது இல்லை. நீங்க எல்லாரும் தக்வாதாரியா மாறினாலும் எனக்கு ஒன்று கூட போறது இல்லை. அதே போல அடுத்ததையும் சொன்னாங்க, கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா நக்ஸ ذلك في முல்கி ஷைஆ. இந்த அவ்வளவு மனிதர்கள், ஜின்கள், முன்னோர்கள், பின்னோர்கள் எல்லோரும் ஆக கெட்ட மனிதன் எவனோ, ஃபிரௌன் என்ற உதாரணத்துக்கு, அவனை போல எல்லாரும் மாறினாலும் என்ற ஆட்சி அதிகாரத்துல கண்ணியத்துல எதுவும் குறைய போறது. மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை, தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எங்களோட ஆகிரம் தான் அடிப்படை. இதெல்லாம் போலி, இதெல்லாம் ஒரு டிராமா, இதெல்லாம் ஒரு வகையான நாடகம், இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம். இது எந்த சொந்த கருத்துக்கள் இல்ல, நான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்தை தான் ஒரு சொல்றேன். இதெல்லாம் திடீரென்று இந்த அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும். திடீரென்று ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கிறவராய் கேளும், ஜும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறவராய் கேளும், எத்தனை மவுத்துடைய செய்திகள் அப்படி நான் கேள்விப்பட்டுட்டோம். அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும். கொண்டாட்டி, பிள்ளைகள், குடும்பம், சொந்தம், பந்தம், வியாபாரம், தொழில், அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள், பட்டம், பதவிகள் எல்லாம் முடிச்சு. அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும், நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள், தீமைகள், அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மௌத்தோடே ஆரம்பிக்கும். சக்கராத்திலே அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிருவான். ரூஹ எடுக்க கொலே, உடல்ல இந்த ரூஹ கலட்ட கொலே, அல்லாஹு தஆலா இவர் போற இடத்தை அல்லாஹ் காட்டுவான். குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. நல்ல மனிதரா இருந்தா அவரை பார்த்து சொல்லப்படும், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஏ நல்ல மனிதா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மனிதா, உன் ஆசையை விட, உன் விருப்பத்தை விட அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்தவன், நீ துனியாவை விட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தவன், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவன், அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ரூஹே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. நீ இப்ப ரப்பு கிட்ட போற நேரம் வந்துட்டு, நீ ரப்பு கிட்ட போ. நீ ரப்பு கிட்ட போறா எப்படி தெரியுமா? ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ் ஓண்ட ரப்ப உன்னைய கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில, ரப்ப கொண்டு நீ ரப்ப திருப்தி படுத்திருக்கிறாய், ரப்ப உன்னை கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறார். நீ அல்லாஹ்வோட சந்தோஷம், அல்லாஹ் உன்னையோட சந்தோஷம், இந்த நிலைமையில நீ ரப்ப கிட்ட போ. அதோட ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. என்ன நல்ல மக்கள் போற இடம் சொர்க்கம், அந்த நல்ல மக்களோட போயிட்டு நீ சேர்ந்துக்கோ. என்ற மேலான சொர்க்கத்துக்கு போ. உன்னைய கண்ணியப்படுத்த, உன்னைய சந்தோஷப்படுத்த, உன்னைய திருப்தி படுத்துறதுக்கு நான் தயாரிச்சிக்கிற சொர்க்கம். எந்த கண்களும் கண்டில்ல, யாரும் பார்த்தில்ல, யாரும் கேட்டில்ல, யாரும் யோசிச்சு பார்த்தில்ல, அப்படியா கொஞ்சம் ஏற்பாடு. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ
நஈமன் வ முல்கன் கபீரா. அல்லாஹ் சொல்ற, நீங்க அங்க போனா பாப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம், அதில் உள்ள இன்பங்கள், பாக்கியங்கள், எவ்வளவு பெரிய ஆட்சி, எவ்வளவு பெரிய இடம். நீங்க ஒவ்வொருத்தரும் பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டவரை போல உங்களை பார்ப்பீங்க. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. பெரியோர் ஆட்சி, அப்படி பாக்கியங்கள், நினைச்சதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், ஆசை வைக்கிறதெல்லாம் கிடைச்சு கொண்டிருக்கும். மவுத் இல்ல, நோய் இல்ல, வயசாலியாவது இல்ல, இன்பமே இன்பம், துன்பமே இல்ல. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யணும், முயற்சி செய்யணும். மேலான சகோதரர்களே, சாக்ரிஃபைஸ் பண்ணி, தியாகங்கள் செஞ்சு, நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சு, உடலால பொருளால எல்லா அடிப்படையிலையும் தியாகங்கள் செஞ்சு அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும். யாரும் திருப்தி அடையல. நாங்க இப்படி செஞ்சிருக்கிறோம், அப்படி செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம், இவ்வளவு மதரசா, இவ்வளவு அது, இவ்வளவு நன்மையான காரியம், திருப்தி அடையல. ஏன்னா முடிவு கடைசி நேரத்துல தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவை பயந்திக்கிறாங்க, நல்ல முடிவு கிடைக்க துஆ செஞ்சிக்கிறாங்க. ஹுஸ்னுல் காத்திமா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல்லாஹும்ம அர்ஸுக்னி இல்ம தௌஹீத் வ அமல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா. நபியே துஆ கேட்டிக்கிறாங்க, நல்ல முடிவு கிடைக்கும். சஹாபாக்கள் நல்ல முடிவு கிடைக்க துஆ கேட்டிக்கிறாங்க. இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார், ஒரு தாபிஈன்களை சேர்ந்தவர், புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்ரக்து 30 சஹாபியன் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக் அலா நஃப்ஸி. அவர் சொல்றார், இப்னு அபி முலைகா தாபிஈன், சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்றார், நான் 30 சஹாபாக்களை கண்டிருக்கிறேன், 30 சஹாபாக்களோட புழங்கி பழகி இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர்கிட்ட முனாஃபிக்தனம், நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் இருக்கிறார். நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது. இன்னைக்கு நாங்க மக்கியவங்கள தானே முனாஃபிக் என்றோம். அவன் முனாஃபிக், இவன் காஃபீர், அவன் அப்படி என்று தானே சொல்றோம். நாங்க சுத்தம், நாங்க சுத்தம், மக்கியவங்க எல்லாம் குத்தம். சஹாபாக்கள்கிட்ட அப்படி இருக்கல. இவ்வளவு வேலை செஞ்சியும், இவ்வளவு பாடுபட்டும், தீனுக்கு உசுறு கொடுத்தும், மேலான கண்ணியமான சகோதரர்களே, தன்னை முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால பயந்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும். தனியா அலோன் தௌபா செஞ்சு தாரது அது அசல், அதல்ல அசல். தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும், உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லித்தாரது அல்ல முறை. ஏந்த தௌபாவை நானே தான் செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, எப்பயும் ரெடி ஆயிருங்க. நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது, நீங்க தயாரிப்போட இருங்க. நான் எப்பயும் சொல்ற கருத்து, நானும் நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் என்றா, மௌத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குல் மௌத் நேரடியா வந்து கேட்டா, நான் தான் மலக்குல் மௌத், உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க தயாரா என்று கேட்டா, நானும் நீங்களும் சொல்லணும், உங்களைய தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நாள என்ன 40, 50, 60, 70, 80 வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் நானும் நீங்களும் ரெடி ஆகும். சும்மா பேச்சுக்கு சொல்ல மவுத்து வருது அப்படி இப்படி என்று சும்மா எங்கட பேச்சு புழக்கத்துல என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறோம். பேச்சு அல்ல, செயல்ல, ஹகீகத்துல நானும் நீங்களும் தயாரா இருக்கிறோம். وَلْتَنْظُرْ نَفْسٌ مَا قَدَّمَتْ لِغَدٍ وَاتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட ஆখিরাத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க, அதை யோசிங்க. இங்க வச்சுட்டு போறது அல்ல, அனுப்பி வச்சதை யோசிங்க. வச்சுட்டு போறத எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க. கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை. அதை சரியா ஹயாத்தோட ஈக்கொள்ளே சொத்துக்களை பிரிச்சு எங்கட பிசினஸ் எங்கட எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா பிள்ளைகள் அடிச்சு கொண்டு சாவுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க. கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட ஈக்கொள்ளே மௌத்துக்கு ரெடி ஆகுறேன். அதுதான் கருத்து. எங்கட வசியத் என்ற மௌத்துக்கு பின்னால எப்படி நடக்கணும் என்ற வேலை வெட்டிகள், என்ற சொத்து, என்ற காணி பூமி, என்ற வியாபாரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான வேண்டாகிற சூழல் அப்படி ஹதீஸ்ல வந்துரு. இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவது.
சண்டை. எங்கட மௌத்துக்கு பின்னால கபர்ல நாங்க நிம்மதியா இருக்கணும். மேலான சகோதரர்கள், நிம்மதியா இருக்கணும். சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது. அடுத்தது நாங்க எப்படியா கொஞ்சம் அமல்களை செய்யணுமேனா ஏன் உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும். அப்படியா கொஞ்சம் அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போகணும். ஒன்றிக்கு எங்கட மௌத்தோட அமல் முடிகிறது. கண்ண பொத்துறத்தோட நாங்க ஓதின குர்ஆன், நாங்க செஞ்ச திக்ர், நாங்க கொடுத்த சதகா ஜகாத், நாங்க செஞ்ச எல்லா அமலும் எங்கட கண்ண இன்கதா அமலு நபி சொன்னாங்க மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு. ஒன்றிக்கு அப்படியா கொண்ட அமல் எங்கட மௌத்தோட அது முடிஞ்சிடும். அடுத்த இன்னொரு அமல் எங்கட மௌத்துக்கு பின்னாலே முடியாது, வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா. அப்படியா கொண்ட அமல்களை தான் நானும் நீங்களும் யோசிக்கும். நாங்க பிசினஸ்ல மோர் ப்ராஃபிட்டபிள், மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் தானே யோசிக்கிறோம். நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அதை யோசிக்கிறோம். நான் அல்லாஹ் சொல்றேன், நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா? அப்படி ஒரு பிசினஸ் சொல்லு. பிசினஸ் என்ற வார்த்தையே அல்லாஹ் பாவிக்கிறார். நல்ல இத போல லாபம் எதுலையும் கிடைக்காது, அப்படியா கொண்ட ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா? அதுதான் ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம். அந்த பிசினஸ் எப்படியா அந்த பிசினஸ் என்றா சல்லியோட சம்பந்தப்பட்டது அல்ல, இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டது அல்ல, இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டது அல்ல, ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட பிசினஸ். உங்களைய நரக நெருப்புல இருந்து, நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ். அது என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்க புத்திசாலிகளா இருந்தா, நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா, நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க. அவங்க தான் விளங்குவாங்க என்றான் அல்லாஹ். துனியா விளங்கிக்கிறான், ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல. துனியாவோட எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல. அவரோட பேசி தப்பேல. அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க, ஒன்றும் வேலை இல்லை. அதுல புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ் விளங்கி இருக்கிறார், ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார், சொர்க்கம் நரகத்தை விளங்கி இருக்கிறார், நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார், ஹலால் ஹராத்தை விளங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில வாழ்றார். விளங்கி மட்டும் இன்னும் போதாது. நான் முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதிக்கிறாங்க, அரபுல கிதாபுகள் எழுதிக்கிறாங்க, ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர் களிமா சொல்லி இல்லை. அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது, யஹூதிகள்கிட்டையும் பரக்கத்தா இருக்குது. வெறும் நாலேஜால அங்க சொர்க்கம் போக கிடைக்காது. அப்படின்னா போனும் சொர்க்கத்துக்கு போயிட்டு, போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் ஃபிக்ஹ் சட்டா எல்லாமே எல்லா ஃபத்வாவும் இருக்கு. அதனால அமல் தான் தேவை, செயல்ல வர வேண்டியிருக்கு. தக்வாவத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதனால கண்ணியமான சொல்லி, அது என்ன பிசினஸ் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும். முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை. அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளணும். அடுத்தது என்னன்னா வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல், உங்களோட பொருள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே, இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும். இதுதான் ஆக சிறந்த பிசினஸ். அதுலயும் கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களைய காரணமா வச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதும். நாங்க இன்றைக்கு நிறைய நான் முஸ்லிம்ஸோட தான் பழகுறோம். கிட்டத்தட்ட 20 மில்லியன் எங்களோட நாட்டுல மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட பலவுறது, நாங்க வேலைக்கு வச்சிருக்கிறோம், எங்கட ஃபேக்டரி, எங்கட கவர்மெண்ட், எங்கட அங்க இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம். அந்த மக்களை வச்சு 4 பணத்தை சம்பாதிக்கிறோம். அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கியாமத்துல அல்லாஹ் கேட்பான், அவனும் ஏண்ட அடியான், நீயும் ஏண்ட அடியான், அவனும் ஏண்ட அடியான், நீயும் ஏண்ட அடியான். அவனை படைச்சவன் நான், உன்னைய படைச்சவன் நான். நீ என்னைய விளங்கி வச்சிருந்தாய், உனக்கு என்னைய தெரியும், அதனால என்னைய வணங்கினாய், நம்பினாய். அவனுக்கு என்ன தெரியா? அவனுக்கு என்ன தெரியாது? அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான். ஆனா உனக்கு தெரியும் அவன் செய்தது பிழை. அவன் வழிகேட்டில் இருக்கிறான், அவன் ஷிர்க்ல குஃப்ர்ல இருக்கிறான். அவன் இந்த நிலைமையில மௌத்தான நிரந்தரமான நரகத்துக்கு போவான். உனக்கு நல்லா தெரியும். நீ பயான் கேட்டிருக்கிறாய், குர்ஆன் ஹதீஸ் படிச்சிருக்கிறாய்,
இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பார். எங்களுக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்கலாம், சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கலாம், அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை. ஆனா விளங்கப்படுத்துறது, எக்ஸ்பிளைன் பண்றது, அவருக்கு அல்லாஹ் என்றா யார், உன்னைய படைச்சவன் யார், இத மாதிரி ஒரு விரலை முழு உலகம் ஒன்று சேர்ந்து படைக்கலுமா? கேளுங்களே கேள்வி உண்டு. இன்றைக்கு எவ்வளவு சயின்டிஸ்ட், எவ்வளவு என்னென்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. இத மாதிரி ஒரு விரலை உருவாக்கலுமா? இத மாதிரி இதே மாதிரி ஒரு கண்ணை உருவாக்கலுமா? ஒரு எறும்பை உருவாக்கலுமா? அப்ப இதை உருவாக்கினோன்னு ஒத்த நீக்கிறான். இதை உருவாக்கினோம் அவன் யாரு? அவன் சொல்ற நான் தான் அவனை உண்டாக்கினேன். உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல, எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல, எந்த தெய்வமும் சொல்ல இல்ல, சொன்னவன் அல்லாஹ் மட்டும்தான். புத்த பெருமான் சொல்லவும் இல்ல. ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நாங்க சொல்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவங்க சொல்றது. அவங்க சொல்றாங்க காட் என்றாங்க, அல்லது சன் ஆஃப் காட் என்றாங்க. காட் என்றா காட கொள்ளேலுமா? காடுக்கு ஆணி அடிக்கலுமா? சன் ஆஃப் காட் என்றா சன்னுக்கு ஆணி அடிக்க கொள்ள காட் பார்த்து கொண்டே பாரா? புத்திக்கு படுவதே இல்லை. 4 கேள்வி கேட்டாலே ஒரு பதிலும் இல்லை அவங்கள்ட்ட. நாங்க சொல்றோம் நீங்க வேண்டிய கேள்வியை கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் எங்கள்கிட்ட. இவ்வளவு தெளிவான மார்க்கம். இந்த உலகத்தை அல்லாஹ் தெளிவா விளங்க போனே ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன, இவன் எப்படி உண்டாவினான், இந்த மரம், இந்த அல்லாஹ் சொல்ற நீங்க உங்களோட ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நாங்கத்தான் இந்த மரமட்டைகளை முளைக்க வச்சு சாப்பாடுகளே பழங்கள் மரக்கறிகளை உருவாக்கி உங்களுக்கு சாப்பிட தந்து அதை ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி உங்கள் மூலம் உங்களோட மனைவியுடைய கற்பறையில தங்க வச்சு அதை ரத்த கட்டியாக்கி அதை சதக்கட்டியாக்கி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேலால சதைகளை உருவாக்கி அதுக்கு உயிரை கொடுத்து தாயுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து 3 இருள்கள் 3 இருட்டுக்கு பின்னால் உங்களை உருவாக்கினோம் என்று சொல்றார். 3 இருட்டுக்கு பின்னால்தான் உங்களோட பௌத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள நாம் உங்களைய தயாரிச்சோம். கிட்னி, குடல், ஈரல் எல்லாத்தையும் இருட்டுல செய்யலுமா அந்த வேலை? புத்தி மூளை துறப்பாற்றத்துக்கு தான் விளங்கப்படுத்துறார். இந்த குர்ஆனுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாளிமாரோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாட்டி யாராவது ஒரு ஆலிமை கொண்டாந்து சிங்களம் என்றா சிங்களத்துல என்ன பாசையிலையோ கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உங்களோட கடமை நீங்கும், உங்களோட பொறுப்பு நீங்கிடும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது, அல்லாஹ் நாடினா ஏற்றுக்கொள்வார், இல்லாட்டி இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால மேலான சோர்லே இது ஒரு முக்கியமான வேலை. இந்த தீனை பாதுகாக்கணும், இந்த தீன் எல்லாருக்கும் போயிட்டு சேரணும். எல்லா மக்களும், நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம், அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம், அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம், எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, எங்களுக்கு நாடை பிரிச்சு தாங்க என்று கேட்க இல்லை, எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, நாங்க முஸ்லீம்கள், எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி, நாங்க ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டுல விட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான் நீங்க செய்யும். நாங்க 4 பணத்தை ஹலாலா சம்பாதிச்சு திண்டு குடிச்சு ஈமான் இஸ்லாத்தோட வாழணும், அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்க, வேறொன்று எங்களுக்கு தேவை. எங்கட தங்குற இடம் சொர்க்கம், எங்கட உண்மையான வீடு அங்க, எங்கட உண்மையான காணி பூமி அங்க, அங்கத்தான் நாங்க வைக்க போறோம், இது அல்ல இது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஆளை கூட்டணும், ஜனத்தொகையை கூட்டணும், முஸ்லீம்களை கூட்டணும், நாட்டை பிடிக்கணும், ஆட்சி எடுக்கணும், அறவே இல்லை. அறவே அப்படி எங்களோட நோக்கங்கள் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் வாழ்ந்து கலிமாவோட மௌத்தாவிடும், அவ்வளவுதான் எங்களுக்கு. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், எங்களால் இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா. நீ விரும்பக்கூடிய காரியங்களை எங்களோட நேர காலத்தை கழிக்க தௌஃபீக் செய்வாயா. எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களோட தாய் தந்தையர்கள், குடும்பத்துல மௌத்தானவர்கள், அவங்களோட கபறுகளை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா. எங்களோட பிள்ளைகளை சாலிஹான தக்வாவுடைய பிள்ளைகளாக்கி வைப்பாயா. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அறிவு, ஓதல், மார்க்கத்தை நீ கொடுத்தருள்வாயா. நல்ல ஒழுக்க மார்க்கம் உள்ள பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. எங்களோட ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரங்களை பறக்கச் செய்வாயா. யா அல்லாஹ், பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். உன்னோட தனிப்பட்ட குதரத்தை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா. உன்னோட குதரத்தை நீ அவர்களுக்கு காட்டுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக.
Wa akhiru da'wana anil hamdulillahi rabbil alamin.